என்பதற்கு அற்புதமான சான்றுகள். இன்னும் சொல்ல போனா விண்வெளிக்கு போயிட்டான் மனுஷன். மேல போறதுதான் கஷ்டமானதுங்க. மேல போறது கஷ்டம். கீழே தோண்டிட்டு ஒரு கணத்துக்குள்ள போற லேஸ் தானே. இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? மேல எவ்வளவு வேண்டாலும் போகலான்னு சொல்லிவிட்டு அடே கீழே போகலாடான்ட்டான்ல. சுப்ஹானல்லாஹ். எப்படி ஆச்சரியம் பாருங்க. அல்லாஹ் வந்து விண்வெளி பயணத்தை சொல்றான்ல. என்ன சொல்றான்? அடே வானத்துடைய எல்லா கோணத்துக்கும் போ, பூமிக்கு போ, எங்க வேண்டாலும் போ, போக முடியும் என்று சொல்லிவிட்டு பூமிக்குள்ள தோண்டிக்கிட்டு போறது இருக்குல்ல, அது எவ்வளவு போகலாம் அதை சொல்லணும்ல. நீ பாட்டுக்கு இங்க நோண்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போன்னு சொல்லல. போன அமெரிக்காவுக்கு போயிடலாம்லங்க. தொண்டில நேர ஓட்ட போட்டா எங்க போய் நிக்கும்? அமெரிக்காவில் போய் நிக்கும். நேர் கீழே தானே இருக்கு. அமெரிக்காவில் நமக்கு இந்தியாவுக்கு நேர் கீழே இருக்கு தொண்டி. அமெரிக்காவில் நேரம் வந்துடலாம். இங்கே நேர ஓட்ட போட்டா எங்க போயிடலாம்? அமெரிக்காவுக்கு போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/3 மிச்சமாகும் பயண தூரம். இப்படி போறதை விட ஒரு லிப்ட் மாதிரி இறக்கல சர்ன்னு விட்டுலாம்ல. நேர ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டு உள்ள உட்காந்து சர்ன்னு இறங்கணுமா நினைச்சிருக்கேன். இப்படி போனா 12,000 கிலோமீட்டர் வரும். இப்படி போனா 8,000 ஓடி போயிடலாம். குறுக்களை 1/3 தானங்க. 24,000 மைல் சுற்றுலா ஒன்று சொன்னா குறுக்களை 1/3 தான் இருக்கும். 3ல 1 8,000 ஓடி போயிடலாம். மிச்சமாகும். செஞ்சானாஜி அல்லாஹ் சொல்றான், அடே மேலே எங்க வேண்டாலும் நீ போவ, கீழே உனக்கு போக இயலாது. எவ்வளவுக்கு போக முடியும்? மிக உயரமான ஒரு மலை இருக்கு பாரு, அந்த மலை உயரத்துக்கு தான் கீழே போகணும். ஒரு மலையுடைய உயரம் இருக்கு பாரு, அதை தாண்டி உன்னால் பூமிக்கு கீழே போக இயலாதுன்னு 1400 வருஷம் சொல்றான். என்ன சொல்றான்? நீ மேலே எங்க வேண்டாலும் போ, சந்திரனுக்கு போய் ஒண்ணு கிடைச்சிட்டு வா, கவலை இல்லை. எங்க போக இயலாது? கீழே போக இயலாது. எவ்வளவுக்கு போவ? ஒரு 3 கிலோமீட்டர் தான் மனிதன் அதிகமா போயிருக்கிறான். பூமிக்கு கீழே 3000 அடி தான் போயிருக்கிறான். சோண்டிக்கிட்டு சுரங்கம் என்ற பெயரில் ஒரு 3000 அடி தான் போயிருக்கிறான். 4000 அடிக்கு மேலே எல்லாம் மலைகள் இருக்கிறது. உனக்கு ஒரு 5000 6000 அடி எல்லாம் உன்னால கீழே போகல. அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். லன் தஹரிகல் அர்ல வலன் தப்லுகல் ஜிபால தூளா. நீ பூமியை பிளந்து மலையின் உயரத்திற்கு சென்று விட முடியாது. பூமியை பிளந்துட்டு கிணத்துக்கு போவ. எத்தனை அடி? 56 அடி போவீங்க. நம்ம ஊர்ல அதை விட கம்மியா? 25 அடி இருக்குமா? 25-30 அடியில கிணத்துக்கு போயிருவீங்க. இவ்வளவுதான் போவீங்க. சுரங்கம்னா 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போவீங்க. போய் 6 கிலோமீட்டர் போட பார்ப்போம். 6000 அடி போ பார்ப்போம். 7,000 முடியாது. முடியாது ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டான். பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அனலும் அந்த கொதிப்பும் எரிமலை பொங்குது பாருங்க. போய்கிட்டு மேலண்டா அவங்க வரும்போது தப்பிச்சு ஓடி போயிடலாம். பூமிக்குள்ள கூட என்ன ஆகுறதுங்கிற அதுக்கு கீழே இருக்கிற சமாச்சாரங்களை எல்லாம் பார்த்தா அவ்வளவுதான், ஆல் அவுட் போயிடும். போக முடியாது. பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு, அதனாலதான் மனுஷன் இங்க போறதுக்கு என்னென்னமோ செவ்வாய்க்கு போறதுலாம் முயற்சி பண்றாங்க. இங்க என்னடா பண்ணிருக்கிற? நீ இருக்கிற பூமியை தோண்டிட்டு கீழே போவேன், அதெல்லாம் முடியாது. அது 3 கிலோமீட்டர் தான். 3000 அடி 4000 அடிக்கு மேல எடுக்காது, முடியவே முடியாது. கீழே உள்ளது அந்த மாதிரி வெப்பங்களும் பல அதிசயங்கள் திடீர்னு வெளில வரும். தண்ணி பெருக்கு உள்ள வரும், எரிமலை பிச்சுக்கிட்டு வரும். அதுல வந்து அடர்த்தி. இன்னும் சொல்ல போனா மேல உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் பல நாட்கணக்கில் வித்தியாசம் இருக்கிறது. இங்க உள்ள அந்த வெப்பம் கீழே ஒரு 3 கிலோமீட்டருக்கு போய் சேருவதற்கு 1.5 மாசம் ஆகும். இந்த வெப்பம் கீழே போய் சேர்றது ஆகும் 1.5 மாசம் ஆகும். அவ்வளவு சுவாவத்தான் கடத்தி மேல சீக்கிரம் கடத்திட்டு போயிடும். இப்படி எல்லாம் காரணத்தை கண்டுபிடிச்சது டீப்பான டாபிக். அது நிறைய முடிக்க வேண்டியிருக்கு. அப்ப மலைக்கு கீழே போக இயலாதுன்னு சொல்றான். எப்படி சொல்ல முடியும்? 1400 வருஷத்துக்கு வந்து எது போக முடியாது என்று அல்லாஹ் சொல்றானோ அதை இந்த 21ஆம் நூற்றாண்டுல உள்ள விஞ்ஞானி சொல்றான் முடியாது. எது அல்லாஹ் முடியாதுன்னு சொல்றானோ அதை இவனும் ஒத்துக்கிற அதிசய காட்சிகளை பார்க்கிறோம். இப்படியான அதிசயங்கள் திருமறை குர்ஆன் நெடுகிலும் பறந்து கிடக்கிறத பார்க்கிறோம்.